ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாய் சோகான் த கிரேட் ரெவல்யூஷன்ல சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இரவு நேரத்துல ஒரு ஆள் ஒரு பொண்ணு கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேன், தயவு செஞ்சு உன்னோட இந்த அழகான கால்கள்னால என் மூஞ்சில விதிக்க முடியுமா ப்ளீஸ். டே முட்டா பேல, நான் தான் போன வாரமே சொன்னல என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல சிகாரு, தயவு செய்து இப்ப பண்ண மாதிரி திருப்பி பட்டுங்க, என்னை விட்டு விலகி போடா முட்டாள். இந்த மாதிரி அந்த பொண்ணை சொல்லிட்டு அவனை தள்ளி விட அவன் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்ததுல அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருது. என்ன மிதிக்காததுக்கு இதுதான் உனக்கு நிலைமை அப்படின்னு அவன் சொன்னானே. அந்த பொண்ணு அவனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுறா. இதை பார்த்துட்டு அவன் பாய்ந்து என்னை விட்டுருன்னு சொல்றான். நீ தானே சொன்ன உன்னை காயப்படுத்த சொல்லி, இப்ப நீ போதும் போதும் சொல்ற அளவுக்கு நான் அதை தாரேன், வாங்கிக்கடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. காலையில ஆனவன எப்பவும் போல ஒரு அமைதியான நாள் தொடங்குது. அது ஒரு லெஜெண்டரி ஒமிகாமினா நான் என்னடி பண்றது? நான் ஏன் ஏடாவுக்கு இந்த ஒமிகாமியை கூட்டு வரணும்? ஏன்னா நீங்க தான் டுக்குகாவோட வாரிசு. நீங்க பிறந்ததுல இருந்து நாகசாக்கில தான் மறைமுகமா வளர்க்கப்பட்டீங்க. அது போக அந்த சூசனாவும் உங்களோட இங்கதான் மறைமுகமா அடைக்கப்பட்டிருந்துச்சு. அது இங்க அடைக்கப்பட்டதுக்கு காரணம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். செல்லாது இதெல்லாம் நான் நம்ப நீ எதிர்பார்க்கறியா? சொல்ல போனா இதான் உண்மை மாஸ்டர். நேத்து தான் நீங்க அந்த சூசனாவை கண்ட்ரோல் பண்ணீங்கல்ல, அதுவே இதுக்கு சாட்சி. உங்க பிளட் லைனால மட்டும்தான் அந்த சூசனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் ஒரு பியூர் வெர்ஜினால மட்டும்தான் முடியும். இப்ப நீ என்ன சொன்ன? மாஸ்டர் ஏதாச்சும் பிரச்சனையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உனக்கு வெர்ஜின் இல்லம்மா. இல்ல நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் வெர்ஜின் மாஸ்டர். நீங்க சின்ன வயசுலயே ஒரு பொண்ணோட சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க மாஸ்டர்? நீங்க ஒரு பொண்ணை தொட்டாலோ இல்லாட்டி அந்த பொண்ணு அவங்கள தொட்டாலோ உங்க ஸ்கின் ஃபுல்லா ஒரே அலர்ஜியால பாதிக்கப்பட்டுரும். அப்புறம் உங்க உடம்பு மறுத்து போகலையா? நீ இந்த மாதிரிலாம் சொன்னா நான் நம்பிடுவேனா? இன்னொன்னு இருக்கு மாஸ்டர், லாஸ்டா உங்களுடைய சோல் அப்படியே சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஃபீலா இருக்கும்ல. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கா? ஆமா மாஸ்டர், இதெல்லாம் ப்ராப்ளம் தான். ஹீரோ இப்ப வேதனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாஸ்டர். உங்களால மட்டும்தான் அந்த சூசனாவை பைலட் பண்ண முடியும். அதனால நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பியூர் வெரிச்சினா தான் இருக்கணும். நான் எக்கேறிக்கிட்டு போனா உனக்கு என்ன? என் உடம்ப பத்தி உனக்கு என்ன கவலை? அப்படி ஹீரோ சொன்னானே. இல்ல மாஸ்டர், உங்களுடைய உடம்பு ரொம்ப முக்கியமானது. அப்பதான் உங்களால சூசனாவை ஓட்ட முடியும். அது பேர் என்ன சொன்ன? சூசனாவா? அதெல்லாம் என்னால ஓட்ட முடியாது. எனக்கு உங்ககிட்ட அடிமையா இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். அப்புறம் இந்த உங்களோட போக்கீஸும். மாஸ்டர் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பாட்டி கிரிக்கோவை அமைதிப்படுத்துறாங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம்? எல்லாருமே சுயநலவாதிங்க தான். என்னடா ரூல்ஸ் அது? அந்த ஒமிகாமியை ஓட்டுறதுக்கு வெர்ஜினா இருக்கணுமா? என்னால அந்த பைலட் ஆக முடியாது. நான் இன்னைக்கு என்னோட வெர்ஜினிட்டி இழக போறேன்டா. ஐகஸ்கே சொல்லுங்க முதலாளி. இப்ப நம்ம பொண்ணை தேடி போறோம் அப்படி ஹீரோ சொல்ல, நீங்க அவரை ரொம்ப கோவப்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப பாவம். யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு இப்ப வாலிப வயசு. அவனுக்கு பல்லானதெல்லாம் தோணும். இருந்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் நைட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு பாட்டி சொன்னானா. இல்லையே, நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தது இல்லையே. கிரிக்கோ சொன்னான. என்னம்மா இப்படி அப்பாவியான பெண்ணா இருக்கியே? அந்த சூசனாவை ஓட்டுறதுக்கு 2 பேர் தேவை தெரியுமா உனக்கு? அப்பதான் அதோட ஒரிஜினல் ஃபுல் பவர் வெளியில வரும். இது போக அதை ஓட்டுற 2 பேருமே வெர்ஜினா இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னான. இருந்தாலும் மாஸ்டர் தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னானா. நீ இங்க அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனா அவனோட வெர்ஜினிட்டியை இழக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாட்டி சொன்னானே. ஹீரோவை காமிக்கிறாங்க. மாஸ்டர், வரியாவது தான் பெண்களை கண்டுபிடிக்கிறதுக்கான கரெக்டான இடம். இது ஒரு சொர்க்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராச்சும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். முதலாளி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. இப்ப ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணுகிட்ட ஒருத்தன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான், தயவு செய்து கூட வாங்க அப்படின்ட்டு. ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறத ரைட் ஹேண்ட் பார்த்துட்டு, அவ பேரு தான் சிகாரு, இருக்கிறதே ரொம்ப பிரபலமான பொண்ணு, அந்த பிளாட் செஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப அந்த 2 பொண்ணையும் புக் பண்ணிட்டாங்க. கை குஸ்கே பதட்டமா இருக்கியாடா? ஏன் இப்படி வித்தியாசமா பேசுறீங்க? நான் எங்கடா பேசுறேன், ஆட்டோமேட்டிக்கா வாய் பேசுதுடா. ரொம்ப நாள் கழிச்சு என் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுடா. இப்ப அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 2 பொண்ணுங்களும் கதவை திறக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த பொண்ணும் பக்கத்துல உட்காந்துருக்க. அந்த பொண்ணை உங்களை மாதிரி ஒரு ஆண்மையுள்ள ஆளை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் இருக்கிறதுல ரொம்ப பிரபலமான பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. ஆமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேண்ட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு மாதிரி பண்ண. ஹீரோவுக்கு அந்த சாபம் ஒர்க் ஆகுது. கால் ஃபுரா ஒரே அலர்ஜியா வர. இது போக அந்த பொண்ணு வேற இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான். கடைசியா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னா, ஹீரோவோட பர்ஸ் எடுக்கிறது தான் அவ்வளவு பண்ணியிருந்திருக்கா. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க கிரிக்கோ கதவை திறந்து நிக்கிறா. ஆமா மாஸ்டர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்ன அதன்னு நான் சொல்றேன். நாங்க இங்க என் கனவை நினைவாக்குறதுக்காக வந்தோம்
அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே கிக்கு தான் பறக்க விடுறா. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க மாஸ்டர், உங்களுடைய உடம்பு தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எனக்கு தெரியும், நீ என் உடம்பு மேலெல்லாம் ஒன்றும் அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்காத. என் வெர்ஜினிட்டி போகக்கூடாது, அதான உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறா. அதாவது பர்ஸ் ஆட்டையை போட்டு கிளம்ப. இந்த பக்கம் கிரிக்கோ எவ்வளவு சொல்லி போகிறா, நீங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. தயவு செய்து இந்த இடத்த விட்டு வாங்க, போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஏன் கனவை நினைவாக்காம இங்கிருந்து நான் கிளம்புறதா இல்லை அப்படின்னு ஹீரோ பிடிவாத பண்ண. ஹலோ மிஸ்டர், நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருக்கணும்னா காசை கேட்டணும் பாத்துக்குங்க. ஹீரோ அதுக்கு சரி என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்ஸை தேடி பார்க்குறான். பர்ஸை காணோம். அதுக்கடுத்து தான் தெரியுது அந்த பொண்ணு வந்தது என்னையே சந்தோஷப்படுத்த இல்லை, அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்காக பர்ஸை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்டுபிடிச்சிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு பர்ஸை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரரு, நேத்து நைட் இவங்கிட்ட ஏதோ வம்பு பண்ணி அவனோட பர்ஸை எடுத்தியாமே, கேள்விப்பட்டேன், அதை ஒழுங்கா கொடுத்துட்டேனா உனக்கு நல்லது பார்த்துக்கு அப்படின்னு போலீஸ்கார் சொல்ல. ஹலோ போலீஸ்கார், அவன் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அவன் தான் என்னையே காயப்படுத்தினான், அது மட்டும் இல்லாம அவன் தான் என்னை அடி அடின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான், அதான் நான் பண்ணேன், அதான தப்பா? போலீஸ்கார் தயவு செய்து காசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்க போலீஸ்கார். பாருமா பொண்ணு, ஒழுங்கா மாதிரி என்னோட ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு போலீஸ்கார் சொல்ல. அந்த பொண்ணு அசால்ட்டா முடிஞ்சா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போயிடுறா. கிரிக்கோ வா, முதல்ல அவளை கண்டுபிடிக்கணும். ஆமா யார சொல்றீங்க மாஸ்டர்? அவ தான் என் பர்ஸ் ஆட்டையை போட்டு போயிட்டாலே, உன்னை கண்டுபிடிச்சு என்னோட பர்ஸ் உங்ககிட்ட இருந்து நான் எடுக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு ஹீரோ ஆக்ரோஷமா கதவை உடச்சுக்கிட்டு அவளை தேடி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் போலீஸ்கார் அந்த பொண்ணை தரத்தி ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ஓடுறத நிப்பாட்டுமா, நான் உன்னை அரெஸ்ட் பண்ணணும். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பாக்குறான். அவன் புரூஸ்லிக்கு ஒண்ணு விட்டு தங்கச்சி மாதிரி போஸ் கொடுக்க இப்ப எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டா. போலீஸ்கார்ட்ட இருக்கிற பர்ஸையும் ஆட்டையை போட்டுறா. இப்ப அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க கிட்ட திரும்பி பார்த்துட்டு, நேத்து உனக்கு கொடுத்த அடி பத்தலையா அப்படின்னு அவனை மிரட்டினவன் அவன் கையில இருந்த கெட்ட தூக்கி போட்டுட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அவளோட சண்டைக்கு ரெடியா இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை ஒழுங்கா மாதிரியா என்னுடைய பர்ஸை திரும்பி கொடுத்துரு. ஆமா ஏண்டா நீ ஏண்டா அந்த கத்தியை இந்த பொண்ணு முன்னாடி நீட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது, அவ ஒரு மான்ஸ்டர். அவளை இப்ப நான் கொண்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அவ ஒரு திருடி, நம்ம கிட்ட இருந்து காசை படுக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இவள மாதிரி ஆளுக்க இந்த பூமியில இருக்கிறதுக்கு பதிலா செத்தா இந்த உலகத்துக்கு தான் நல்லது. இந்த மாதிரி அவன் சொல்லி முடிச்சோன்னே, டேய் என்னடா சொன்ன அப்படின்னு ஹீரோ அவனை அடிக்க போக பின்னாடி இருந்து, நீ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்னு அவ சொல்லிட்டு இப்ப அவ ஒரு மான்ஸ்டர் ஃபார்முக்கு மாறுறா. இதை பார்த்துட்டு அவனும் பயந்துகிட்டு இருக்கான். நீ என்ன மான்ஸ்டர்னு சொன்னேல, என்ன காட்டில நீங்க தான்டா ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு அவன் பார்த்து சொல்ல. கிரிக்கோ இதுதான் டீமன் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்றான். என்னது டீமன் ஃபாக்ஸா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமா கேட்க, இப்ப அவனை தாக்க போக ஹீரோ ஊடாட்டில் வந்து அதை தடுத்துடுறான். நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் யாரையும் கொல்றதுக்கு நான் விட மாட்டேன், அது ஒன்னே மாதிரி டீமன் ஃபாக்ஸாவே இருந்தாலும் சரி அப்படின்னு ஹீரோ சொல்ல. ஒழுங்கா மாதிரியா என் வழியில இருந்து விலகி போடா அப்படின்னு அவன் ஹீரோவே தாக்கிடுறா. இப்ப ஹீரோ அவருடைய ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சண்டைக்கு ரெடியா இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிரிக்கோ அவனோட குணாயை எடுத்து ரெடியா இருக்கா. இதை ஹீரோவும் பார்த்துட்டு, கிரிக்கோ நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்றான். நான் எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு எதிராக சண்டை போட்டதே இல்லை, சண்டை போடவும் மாட்டேன். நீ ஒரு டீமன் சொன்னாங்க, உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தனே, அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் நீ. இதை கேட்டுட்டு அவ ரொம்ப கான்ல ஹீரோ வந்து ஒரே அட்டாக் பண்றா. ஹீரோவே இதை தாங்க முடியாம ஓவரா ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் காட்டுறான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது செல்லம் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணுகிட்ட இருந்து பர்சனலா எடுத்துடுறான். இதை எப்படா எடுத்த? அந்த பொண்ணு கரெக்டா ஹீரோவை அடிக்க போகும்போது கையை உள்ளே விட்டு எடுத்திருந்திருக்கான். இதை கிரிக்கோ பார்த்துட்டு, அப்பனா அவர் வேணுக்கு தான் அடி வாங்கினாரா அப்படின்னு சொல்றா. இதை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் பதறி அடிச்சுட்டு ஓட ஒரு இடத்துல போலீஸ்காரர் மேலே விழுதுறான். ஹீரோவும் அவங்களோட பர்ஸ் அவங்கள்ட்ட திரும்பி கொடுத்துட்றான். ஒழுங்கா மாதிரி அவனெல்லாம் இறந்து கூட்டு ஓடிடு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் கூட்ட ஓடிடுறான். உங்களை பாக்குறதுக்கு மோசமா தான் தெரியுது, லைட்டா பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கு, பின்னையே இந்த மாதிரி திருடிக்கிட்டு இருக்கு. ஒன்னே மாதிரி முட்டாளுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. உலகத்திலே ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அது தனியா இருக்கிறது தான். நான் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மான்ஸ்டருக்கும் பிறந்த ஒரு பொண்ணு. நான் பிறந்து 250 வருஷம் ஆகுது. என்னை எப்பவுமே மத்தவங்க வெறுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னை தேடி வர்றவங்க எல்லாம் உன்னைய உடம்புக்கு ஆசைப்படுறாங்க, இல்லாட்டி என்னை பிடிச்சிட்டு போய் விற்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவ எமோஷனலா சொன்னோன்னே, இங்க பார், இந்த மாதிரி நீ பண்றனால எதுவும் மாற போறது இல்ல. நீ எந்த மாதிரி வாழ போறங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க போறப்ப பத்தி மத்தவங்க தப்பா பேசலாம். நீங்க உங்க வாழ்க்கையை நெகட்டிவா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை நெகட்டிவா தான் நடக்கும். அதனால நீங்க ஒரு மான்ஸ்டரோ இல்ல ஹியூமனோ அதை பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, அது முக்கியமும் கிடையாது. உங்க ஃபேஸை உயர்த்தி பாருங்க, சூரியன் உங்களை பார்த்து சிரிக்கிறது உங்களாலேயே பார்க்க முடியும். நீங்க 250 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, இருந்தாலும் நீங்க எதையும் தெரிஞ்சுக்காம வந்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள்தனமான சாபத்தை பத்திலாம் கவலைப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஹீரோ ஆக்ரோஷமா கத்துறான். அவர் வந்தா இதை நீனே எடுத்துக்க, ஒழுங்கா மாதிரி அப்படியே போயிரு, அடுத்த தடவை நான் பார்த்தேன்
அடிக்காம விட மாட்டேன். அவளும் இதை எடுத்துட்டு ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு கிளம்பிடுறா. கிரிக்கோ ஹீரோவை பார்த்து, மாஸ்டர் நீங்க நிஜமாலே பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ ஒரு போஸ் கொடுக்குறான். இப்போ அந்த பீஸ்ட் பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஹீரோ சொன்னதை பத்தி யோசிச்சு பார்க்குறான். எனக்கு எந்த சாப்பாத்தை பத்தியும் கவலை இல்லை அப்படின்ட்டு. இப்போ உள்ளே இருந்து அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணு, சிகாரு வாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட, எனக்கு இனிமே அந்த வேலை பிடிக்கல, நான் அதை ரிசைன் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி இங்கேயோ போறா. இப்போ ஹீரோவோட வீட்டில் கிரிக்கோ ஹீரோவுக்கு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீங்க வந்து வலுக்கட்டாயமா அந்த சாப்பத்தை போக்குனீங்கன்னா அது ரொம்ப தப்பு அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ரைட் ஹேண்டும், அப்ப நாங்க கொடுத்த காசு வேஸ்டா போயிருமே, அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறான். வாயமுடுறோம் அப்படின்னு அவ சொல்ல, பாட்டி பரவாயில்லையே, அவனை நல்லா பயங்கரமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கேவா, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், நீங்க சொன்ன இடத்துல தான் இவன் இருந்தான். ஏ தாய் கிழவி, இதெல்லாம் ஓ வேலை தானா, என்ன மன்னிச்சிடறா பேராண்டி. அவடா தாய் கிழவி, இந்த பாரியா வேலை பண்ணி வைப்ப அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. டார்லிங் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சிகோரு ஜம்ப் பண்ணி ஹீரோ மேல வந்து விழுந்துடுறான். சிகோரோவும் ஹீரோவோட பாடி ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆனனால ஹீரோவுக்கு திரும்பி அந்த அலர்ஜி வந்துடுது. கிரிக்கோ இதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. பாட்டி வந்து அவன் தான் என்கிட்ட வந்து ஏதோ வேலை வேணும்னு சொல்லி கேட்டா. நானும் பாக்குறதுக்கு அழகா இருக்காளே, கஸ்டமர்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஹீரோவும் நீ வேலைக்கு போகாம இங்கே என்ன பண்றது கேட்க, நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்றா. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன், ஆக்சுவலி நானும் வெர்ஜினா தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றா. கிரிக்கோவால பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்டுட்டு, ஒழுங்கா மாதிரியா ஓடிடு, என் மாஸ்டரை மட்டும் நெருங்காது. ஆமா நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் ஒன்ன மாதிரி தீய சக்தி கிட்ட இருந்து மாஸ்டரை பாதுகாக்க வந்த. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள முட்டிக்கிறது பாட்டி பார்த்துட்டு, அவங்க எவ்வளவு அழகா சண்டை போடுறாங்கல்ல, அதுவும் ஒரு பையனுக்காக, பேராட்டி உனக்காகத்தாண்டா அப்படின்னு அவங்க சொன்னானே. இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.